ஆற்றங்கரையில் பெரிய மரக்கிளையில் குரங்கு அமர்ந்து மாம்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. கரையில் முதலை அமைதியாக சிரித்தபடி நீரில் மிதந்து வந்தது. இருவருக்கும் நட்பு தொடங்கியது. முதலை இனிமையான குரலில், "என்னுடன் ஆற்றைக் கடந்து வாராயா?" என்று அழைத்தது. ஆர்வமடைந்த குரங்கு தலை குனிந்து கேட்டது. கையில் இன்னும் மாம்பழம் இருந்தது. குரங்கு முதலை முதுகில் ஏறி ஆற்றைக் கடக்கத் தொடங்கியது. நீரில் மரங்கள் பிரதிபலித்தன. குரங்கின் சிவப்பு துண்டு காற்றில் பறந்தது. மாம்பழம் நன்றாக கையில் இருந்தது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை தனது தீய எண்ணத்தை வெளிப்படுத்தியது. அதைக் கேட்டு குரங்கு அதிர்ச்சியடைந்தது. ஆனால் அது தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அமைதியாக சிந்தித்தது. அமைதியுடன் குரங்கு, "என் இதயம் அந்த மரத்தில்தான் இருக்கு" என்று சொன்னது. அதைக் கேட்டு முதலை குழப்பமடைந்தது. குரங்கின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் அதனை ஆச்சரியப்படுத்தின. முதலை கரைக்கு வந்ததும் குரங்கு உடனே மரக்கிளைக்குத் தாவியது. சிரித்தபடி மாம்பழத்தை கையில் பிடித்துக் கொண்டது. கதை சொல்லும் பாடம்: புத்திசாலித்தனம்தான் வலிமையை விட பெரியது.